நமச்சிவாய். ஜெய் வராகி. வாழ வைப்பால் வாராகி. சனி வக்ரம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும், ஜூலை மாதம் 27ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின்படியும். அப்போது எப்படி பார்த்தாலும் சனி வக்ரம். இது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். ஆனால் மீன ராசியை தாண்டி வரப்போகிறதில்ல. மெயினாக ஒரு 8 ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் போட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறார். ஒன்றுமே பண்ண முடியல. யார் யார்? மேஷராசி. மேஷராசிக்கு ஒரு பக்கம் ராகு, இன்னொரு பக்கம் சனி பகவான். சனி ஒரு பக்கம் தொந்தரவு கொடுக்குறாருன்னா, இன்னொரு பக்கம் ராகு சனி மேலே ஏறி நின்று நர்த்தனம் ஆட்டுறார். காளிங்க நர்த்தனம் மாதிரி சனி மேலே ஏறி நின்று ராகு ஆட்டுறார். தாங்க முடியல மேஷராசிக்கு. அதே போல் ரிஷபராசி என்பர்கள் அவங்களும் பல நெருக்கடிகளில் இருக்கிறாங்க. பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் கேட்கவே வேண்டாம். சிம்ம ராசி. சிம்ம ராசியில் நிறைய அன்பர்கள் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி வரலும் கொடிகட்டி பறந்தவங்க, நல்ல ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, நம்ம லைஃப் இப்படி மாறும், எனக்கு இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், வாழ்க்கையில் இப்படி ஒரு நெருக்கடி வரும்னு நினைக்கவே இல்லை சாமி, அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். அதே போல தான் கன்னிராசி. பலதரப்பட்ட இடங்களிலிருந்து பிரச்சனைகள், எல்லா இடத்துலேருந்தும் பிரச்சனைகள். வேலை செய்கிற இடம், பழகிற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், கடன் வாங்கின இடம், கொடுத்த இடம், எல்லா இடத்துலையும் ஏமாற்றங்கள். கன்னிராசி. கேட்கவே வேண்டாம் விருச்சிகம், அதுக்கும் மேலே தனுசு, அப்புறம் கும்பம், மீன். அப்போ ஏறக்குறைய ஒரு 3 ராசி அன்பர்கள் தான் சிறப்பாக இருக்கிறாங்க. கடகம், துலாம், மகரம். இப்போ இந்த 3 பேரை தவிர 9 ராசியும் கால நேரம் சரியில்லாமல், மெயினாக கர்மகாரகனுடைய காரணம், கர்மகாரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த 9 ராசிக்கும் கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானால் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், தீமைகள், கர்மா வினை காரணம். இந்த கர்மகாரகன்னு சொல்லக்கூடிய யார் இந்த துன்பத்திற்கு காரணமோ அவர் வக்ரகதி பெறுகின்ற காரணத்தினால் மேற்சொன்ன 9 ராசி அன்பர்களுக்கும் ஒரு நல்ல ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். நிறைய பிரச்சனைகளை டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி முடிச்சுக்கலாம். நல்ல ஒரு பரிகாரங்கள், வழிபாடுகள் செய்வீர்களேயானால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அப்படிங்கிறது பொதுவாக 12 ராசி அன்பர்களுக்கு என்று சொன்னாலும், குறிப்பாக இந்த 9 ராசி அன்பர்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு ராசி அன்பர்களுக்குமே ரொம்ப முக்கியம். மெயினாக இந்த சனி வக்ர காலத்தில் நல்ல வேலைவாய்ப்பு, வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், மெயினாக மனசில் இருக்கக்கூடிய பயம், ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். மனசில் ஒரு தேவையில்லாத பயம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த மாதிரி பயம் இருக்குமே, ஆனால் அந்த பயம் விலகும். இதுக்கெல்லாம் என்ன வழி? இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி? அல்லது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்? இந்த சனி வக்ரத்தை பயன்படுத்தி நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? இதை போல் பல கேள்விகள். இதுக்கு முழு ப்ரீஃபாக பதில் சொல்ல போகிறேன். வாங்க உங்கள் ராசிக்கான பலனை பார்க்கலாம். கும்பராசி. கும்பராசி என்பர்களே, ஒரு பக்கம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆட்சின்னு ஒரு 5 மாதம்தான். 5 மாதத்தில் அவர் ஆட்டோமேட்டிக்காக இடமாற்றம் ஆகிடுவார். உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு போயிடுவார். ஆனால் 7வது வீட்டுக்கு, ஆமாம், இப்போ 7வது வீட்டில் இருக்கார். 6, 12ஆக மறைந்து விடுவார்கள். இன்னும் ஒரு 5 மாதம் கொஞ்சம் அப்படியே தாக்கு பிடிங்க.
ஆனால் கும்பராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சிடுச்சு. நிறைய இழப்புக்கள், ஈடுகட்ட முடியாத இழப்புக்கள் இருந்திருக்கும். வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய ஈடுகட்ட முடியாத இழப்புக்கள் இருந்திருக்கும். சில பேர் பிள்ளைகளை பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் கணவனை பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் மனைவியை பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க, சில பேர் பிஸ்னஸை விட்டு வெளியில் வந்திருப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு டைஜஷன்ஸ் பண்ண முடியாது, அது மறக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது? திடீர்னு ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கும். நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, நல்லா சூப்பராக இருந்தார் சாமி திடீர்னு இப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பலன்னு வச்சிருந்து தப்புன்னு காரணம் தெரியாத அளவுக்கு திடீர் ஷாக் கொடுத்தா மாதிரி பல செய்திகள் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டிருக்கும் கும்பராசி அன்பர்களே. இன்னும் ஒரு 5 மாதம் போச்சுனாக்கா கரெக்டாக உங்களுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பம். அதில் இந்த சனி பகவானுடைய வக்ரம். நிச்சயமாக கும்பராசி என்பர்களே, பாத சனியில் நடக்கக்கூடிய வக்ரம். சனி பகவானே மேக்சிமம் பாத சனினா தொந்தரவுகள் இருக்காது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கர்மா பிரகாரம் கொடுக்க வேண்டிய தண்டனைகள்லாம் கொடுத்து அந்த தண்டனைகளெல்லாம் நீங்கள் அனுபவித்து முடித்து அதை மிச்சம் மீதக்கூடிய பேலன்ஸ் தான் பாத சனி. பாத சனின்னு சொல்லிட்டாலே நன்மை தான், பெரிய தண்டனைகள் பெரிய நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. அப்போது அந்த மாதிரி பாத சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, இந்த நிலையில் நடக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் மேலும் உங்களுக்கு சிறப்பை தருகிறது. குறிப்பாக வேலை வாய்ப்பு. நிறைய கும்பராசி அன்பர்கள் ஜாபு பர்மனண்ட் ஆகிறதுக்காக காத்திருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட்டில் சிஎல்லாக இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் இப்போ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் தான். எல்லா இடங்கள்லையும் டாக்டர்ஸ்லேருந்து அரசு அதிகாரிகள், அதாவது அரசு அதிகாரிகளே கூட இப்போ கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி எல்லா இடத்துல அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஜாபு பர்மனண்ட் ஆகுமா அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்காங்கன்னா நமக்கு விசா ரினிவல் ஆகுமா, அந்த கம்பெனி திரும்பவும் நமக்கு ரினிவல் கொடுப்பாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ரினிவலுக்காக காத்திருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே, நிச்சயமாக ஜாப் பர்மனண்ட் ஆகிறதுக்கோ இல்லை ரினிவல் ஆகிறதுக்கோ இல்லை விசா ரினிவல் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் உண்டு. இல்லை விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, ரினிவல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா இந்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும். இப்போ நவம்பர் மாதத்துக்கு 2 மாதம் தான் சார் இருக்குது, நான் பிஆர் அப்ளை பண்ணணும், அல்லது ஒரு 2 மாதம் தான் சார் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ரினிவல் ஆகுமா? கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், என்ன மாதிரியான முயற்சிகள் செய்யணும், என்ன மாதிரியான தெய்வத்தை வழிபாடுகள் செய்யணும்? சார் ஒன்றும் இல்லை, சனி பகவான் தான் பிரச்சனையாக இருந்தார் இத்தனை காலம். உங்களுக்கு 7.5 சனி தான் பிரச்சனையாக இருந்தது. அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய எல்லா கஷ்டத்திற்கும் தடைகளுக்கும் காரிய தடைகளுக்கும் சகல காரியங்களும் தள்ளி போனதற்கும் செயல்பாடுகள் தள்ளி போனதற்கும் கால தாமதமானதற்கும் அல்லது ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது, ஒரு கலகங்கள் ஏற்பட்டது, நினச்சதை செய்ய முடியாமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் அந்த பாத சனி தான் காரணம். அப்போது இந்த சனி பகவானுடைய வக்ரம் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி, மனசில் ஒரு நிம்மதி, குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த சனி வக்ரம் அமைகிறது கும்பராசி அன்பர்களே. அதே போல் மெயினாக திருமண வாழ்க்கைகள், கணவன் மனைவியாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம். மெயினாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள், அதில் வரக்கூடிய தோல்விகள். இன்னும் சொல்லப்போனால் புதுசாக கல்யாணம் ஆகி சண்டை போட்டுக்கிறது வேறு, ஒரு 6 வருஷம் ஒரு குழந்தையை பெற்றுட்டு ஒரு 10 வருஷம் இருந்துட்டு சண்டை போட்டுக்கிறது வேறு.
சார் இது ரெண்டுமே உங்கள் ஜாதகப்படி தான் சார் நடக்கும். 10 வருஷம் நல்லா இருந்த சாமி, சூப்பராக இருந்த, 6 வருஷம் ஒற்றுமையாக இருந்த சாமி, திடீர்னு தான் இப்படி ஆயிடுச்சு சொல்கிறீங்களா இல்லையா? அப்போ திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, அதில் வரக்கூடிய கஷ்டம் சார், இது எல்லாமே கர்மா தான் காரணம். அதான் சொல்லணே, இந்த ஜாதகம் பார்க்குறதுல கர்ம தியரி படி பார்த்தோம்னா நிச்சயமாக அதுக்கு தீர்வுகள் கிடைக்கும், அதுக்குரிய பரிகாரங்களும் நமக்கு கிடைச்சிரும். அதை செஞ்சால் நம்ம சூப்பராகிடலாம். அப்போ அந்த ஜாதகம் பார்க்கறது தான் இருக்குது ஒருத்தருடைய வெற்றி தோல்வி. அப்போ கவலை வேண்டாம் எனதருமை அன்பர்களே. உரிய முறையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பலனை அறிந்து கொண்டு நிம்மதியான வாழ்க்கை, நிலையான நிம்மதி உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வாழ வைப்பால் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய ஜெய வாராகி.